ஹாய் கைஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, வந்து நீங்கள் வந்து கரெக்டாக 18th மே அன்றைக்கி என்ன பிளான் வச்சிருந்தாலும் கொஞ்சம் மாற்றி வைக்க சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 18th மே வந்து கரெக்டாக 7:30 PM வந்து சாயங்காலம் மேட்ச் இருக்குது. சரியான மேட்ச். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வாச ஆர்சிபி மேட்ச்சு. அது வந்து ஆர்சிபி வந்து என்றைக்குமே நடக்கிற மேட்ச். இது என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் நடக்க போகுது. அது வந்து என்னன்னா ஆர்சிபி ஜெயிச்சிருச்சுன்னா ஆர்சிபி வந்து குவாலிஃபை ஆகிடும், உள்ளே போய்டும், சிஎஸ்கே கீழே ஆகிடும். இதே சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு வச்சுக்கோ, ஆர்சிபி வந்து கீழே போய்டும், குவாலிஃபை வரதுக்கு ரொம்ப டவுட் ஆகிடும். இதே சிஎஸ்கே இன்னும் மேலே போய்டும் பாயிண்ட்ஸ் டேபிளில். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் 6th பிளேஸில் இருக்காங்க, சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்காங்க. அதை தவிர்த்து மேட்ச் பார்த்தீங்கன்னா 18 மே கரெக்டாக சாட்டர்டே அன்றைக்கி 7:30 PM கைஸ். யாருமே மிஸ் பண்ணாதீங்க. அந்த மேட்ச் சரியான மேட்ச். யார் குவாலிஃபை ஆகும்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்சுக்காக சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த மேட்ச்சுக்காக வெயிட் பண்ணுறோம். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்சிபி தான் வின்னிங் ப்ராபபிலிட்டி சொல்கிறாங்க. ஏன்னா ஆர்சிபி தான் வந்து 51% குவாலிஃபை ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐபிஎல் ஏன்னா ஆர்சிபி வந்து குவாலிஃபை ஆனால் கூட வந்து நான் என்னோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ணுவேன். அதை தவிர்த்து கீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்வசல் அன்றைக்கி 18th மே அன்றைக்கி மேட்ச் ஆர்சிபி சிஎஸ்கேக்கு வந்து தோனி தான் கீப்பரு. அப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து யார் இருக்கான்னு பார்த்தா தினேஷ் கார்த்திக் கீப்பராக இருக்குங்க. அதை தவிர்த்து அனுஜ் ராவத்துன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து கீப்பர் வந்து ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அனுஜ் ராவத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. அப்புறம் வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆஸ்வசலும் வந்து பேட்டிங் வந்து ருத்ராஜ் இருக்கிறது ஓப்பனிங். அப்புறம் வந்து ஏதாவது சேஞ்சஸ் லைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வாட்டி குவாலிஃபை மேட்ச்சில் அதனால் வந்து யாராவது சில பேர் உட்கார வச்சுட்டு சில பேர் எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சேஞ்சஸ் நிறையா இருக்கும் அந்த மேட்ச்சில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ராபபிலிட்டி பார்த்தா ஆர்சிபி தான் சொல்கிறாங்க. ஆனால் சிஎஸ்கே தான் வந்து நிறையா ஜெயிக்கும்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் சேசிங் எடுக்கணும். இது வரைக்கும் பேட்டிங் எடுத்து பண்ணதெல்லாம் போதும், சேசிங் எடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் இந்த வாட்டி. ஏன்னா இந்த என்றைக்குமே ஆடாத மேட்ச் மே 18 அன்றைக்கி ஆடிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா லோ டோட்டல் ஸ்கோர் தான் இது வரைக்கும் அடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஹை டோட்டல் ஸ்கோராக இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அடிக்கணும். ஆர்சிபி வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து விக்கெட் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆர்சிபி வந்து வர பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் திணறுவாங்க. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணணும். அவங்க பேட்டிங் ஆடினாங்கன்னா ஆர்சிபி பேட்டிங் ஆனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து மெயின்டோட கொடுத்து விக்கெட்டில் எடுத்து விராட் கோலி இந்த இவரை நிறைய ஃபேப் டுப்ளசி இவங்களெல்லாம் வந்து அவுட் ஆக்கிடணும். அது இல்லாமல் வில்ஜாக்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வேறு டாப்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வில்ஜாக்ஸ் இல்லாதனால காரணத்தால் என்னன்னா பேட்டிங்கில் வந்து மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் அடி வாங்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் பவுலிங் அட்டாக்கு சுத்தமாக போய்டும். ஏன்னா டாப்லி வந்து லெஃப்ட் ஹேண்ட் டாப்லி வந்து செம்மையாக போடுவார் பவுலிங்கு. அவர் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன கதைன்னு தெரில. ஆனால் வந்து டாப்லி அப்புறம் இந்த வில்ஜாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில் தான் மேட்ச்சு. அதிகமாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மழை பெய்யும் மேட்ச்சை கலைஞ்சிடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதில் வாய்ப்பே இல்லை. வெதர் சேஞ்ச் ஆச்சுன்னா தான் கொஞ்சம் டவுட்டு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா என்ன கதை தெரில அது. ஆனால் இந்த வாட்டி மேட்ச் நடக்கிறது கண்டிப்பாக உண்மை தான். அது வந்து என்னன்னா ரொம்ப குரூஷியலாக போய் மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஆர்சிபி செம்ம டஃப் கொடுப்பாங்க இந்த வாட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா குவாலிஃபை மேட்ச்சு. அதனால் அப்புறம் வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை கைஸ். வேணால் ருத்ராஜ் கேக்கோட வந்து இவர் ரச்சின் ரவீந்திரா வெளியே குறைச்சிட்டு வேறு தான் ரஹானே வெளியே குறைச்சுன்னு சொல்கிறேன்னா அவர் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ரச்சின் ரவீந்திராவை ஓரளவுக்கு ஆடுறாரு, அவரே போதும். அப்புறம் ஃபினிஷிங் இந்த வாட்டி தூபே வந்து கண்டிப்பாக அந்த மேட்ச்சை வந்து 6 பறக்க விட்டுருவாரு. தோனி பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுவார். வேறு பவுலிங் அட்டாக் தான் கொஞ்சம் இதாக இருக்குது சிஎஸ்கேக்கு. ஆனால் அது கூட எப்படியாவது இவர் இந்த சர்துல் தாக்கரை போட விடாமல் வேறு யாராவது உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் இது பண்ணலாம். தீபக் சக்கரவர்த்தி இன்ஜுரி அவர் வந்து எனக்கு அதை தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த மேட்ச் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க கைஸ். 18th மே சரியான மேட்ச் இருக்குது. நான் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து 18 மே கிட்ட வரும்போது நான் வந்து என்னோட ட்ரீம் 11 ஸ்குவாட் கூட சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் நான் ஒரு 2-3 ஸ்குவாட் பிடிச்சி வச்சுட்டு அதை சொல்கிறேன். அது என்னன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னோட ப்ரெடிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களா கமெண்ட்ஸ் போய். இப்போ நான் சொல்கிறேன் போது தான் இப்போ ப்ரெடிக்ட் பண்ண போது தான் சில தான் நடக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்கே ஆர்சிபி பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகும்னு சொல்கிறேன். அதே மாதிரி குவாலிஃபை ஆகிட்டு இருக்குது. இப்போ குவாலிஃபை ஆகிற மாதிரி வருது. இப்போ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 6th பிளேஸில் இருக்குது. இப்போ குவாலிஃபை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆர்சிபிக்கு. ஆனால் வந்து சிஎஸ்கே அடித்து இறக்கிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆர்சிபி வேலை வரதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஆர்சிபி தான் சொல்கிறாங்க. ஆனால் சிஎஸ்கே தான் நிறைய ஜெயிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து T20 அவ்வளோதான் கைஸ். நீங்கள் வெளியில் பார்த்தது இதோட நம்ம வந்து சிஎஸ்கே ஆர்சிபி 18 மேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ட்ரீம் 11 ஸ்குவாட் கூட விட்டுறோம். அப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுகிறேன் அதை பற்றி. அவ்வளோதான் கைஸ். அதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் சைனிங் ஆஃப் கிரிக்கெட் ஃப்ராங்க்லின். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.